புதுக்கோட்டையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்துள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பல ஆண்டுகளாக செயல்படாததால் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் வாய்க்காலில் திறந்துவிடப்படுவது பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் வீடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் லட்சுமி நகர் பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நிலையில் அந்த நிலையம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படாமல் உள்ளது. இதனால் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் நேரடியாக மழைநீர் வாய்க்கால்கள் மற்றும் விவசாய பாசன கால்வாய்களில் திறந்துவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாயத்துக்கு போக வேண்டிய தண்ணி பூரா கழிவு நீரோட போய் சென்றடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இது திறந்து விடப்படக்கூடிய பகுதியான குண்டாறு, ஓட்டக்குளம் மற்றும் சதுரமுதி வாய்க்கால் எல்லாமே படு மோசமான நிலைக்கு போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா இந்த சுத்திகரிப்பு நிலையம் சரியா இல்லாததுனாலதான். இன்னொரு பக்கமும் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் புல்லு பண்ணைங்கிற புல்லு பண்ணைக்கு போய் இங்க புல்லு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஊர்ல பூரா மாடுகளுக்கு புல்லு விற்பனை செய்யப்படும். இப்ப அந்த திட்டமே கைவிடப்பட்டு புல்லும் விளைய வைக்கிறது இல்ல, தண்ணியும் வர்றதில்ல, மாட்டுக்கு கிடைக்க வேண்டிய புல்லும் கிடைக்கிறது இல்ல. இந்த தண்ணி கழிவு நீராகவே வெள்ளாத்துக்கும் குண்டாருக்கும் ஓட்டக்குளத்துக்கும் போய் மேற்கொண்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்திக்கிட்டு இருக்கு. புதுக்கோட்டையில பெரிய அளவு பராமரிப்பு இல்லாமல் வரக்கூடிய கழிவு நீர் அப்படியே பிரித்து கால்வாயில் போய் மிகப்பெரிய ஒரு சுகாதார கேடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆணையர் இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆணையரும் அதுக்கான திட்டம் எதுவுமே பண்ணலை. இவரும் இன்னும் பண்ணாமல் இருக்காரு. சுகாதார கேடை ஏற்படுத்தக்கூடிய நகரத்தில் 10 இடத்துல நகரத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலையை உடனடியாக மாநகராட்சி அதை சரி பண்ணணும். இதனால் நிலத்தடி நீர் மாசுபட்டு சுகாதார பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் புதிய சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகராட்சி தற்போது 11 ஊராட்சிகள் மாநகராட்சியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் நகர விஸ்தரிப்பு நிலையத்திலும் விஸ்தரிப்பின் போது பாதாள சாக்கடை திட்ட குழாய்கள் பதிக்கப்படும் போது அவற்றிற்கு கொண்டு சேரும் முகமாக புதிதாக ஒரு சுத்திகரிப்பு நிலையமும் கட்டப்படுவதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் இரண்டும் பயன்பாட்டுக்கு வரும்போது இந்த முழுமையாக கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு வாய்க்கால்கள் வழியாக நல்ல நீர் வெளியேற்றப்படும். இது விவசாயத்திற்கு பயன்படும்படி செய்யப்படும் என்ற தகவலை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.